திரு செங்கோட்டையன் கட்சியிலிருந்தே நீக்கியிருக்கீங்க. அதுக்கான நீக்கம் வந்து சேரக்கூடிய நபர்களுக்கு சேர்ந்தது தானா, இல்லை உள்ளபடியே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இருக்கிறது பிடிக்கலையா? வேற யாருக்கிட்டயோ ஒரு பி டீம் ஆயிட்டாரு. இந்த கட்சியில வந்து அதிமுகவினுடைய எழுச்சியை தடுக்கிறதுக்காக திமுகவினுடைய சூழ்ச்சிக்கு இரையாயிட்டாருன்றதா உண்மை. செங்கோட்டையன் அவர்களை இயக்குவது உங்களுடைய ஐயம் வந்து திமுகவா பாஜகவா? எங்களுடைய ஐயம் முழுக்க முழுக்க திமுக. செங்கோட்டையன் இன்னைக்கு பிரஸ் மீட்ல கண்ணீர் சிந்துறாரு. ஏங்க, அவர் வந்து செஞ்ச துரோகத்துக்கு கண்ணீர் இல்லைங்க, கதறணுங்க. அன்னைக்கு பொதுக்குழுவில் இவர் உட்கார்ந்து இருந்தார்ல, அன்னைக்கு பொதுக்குழுவில் பன்னீர்செல்வத்தையும் கேசிடி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் 4 பேரை நீக்கி பொதுக்குழு தானே தீர்மானம் போட்டது. அந்த பொதுக்குழுல செங்கோட்டை என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அந்த நேரத்தில் சாப்பிட போயிட்டாரா? புரட்சி தலைவி அம்மா அவரை வந்து அமைச்சராக்க கூட விரும்பலன்றத, அமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லைன்றத அவரை நீக்கி வச்சாங்க. ஏன் என்ன குவாலிஃபிகேஷன் இல்ல அவர்கிட்ட நீங்க பாக்குறீங்க? கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கல. அவரை சந்திக்கணும்னா ஹோட்டல்ல தான் போய் சந்திக்கணும். 24 மணி நேரம் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் ஃபைல் பார்க்கறத ஹோட்டல்ல பார்த்துட்டு இருப்பாரு. அவர் வந்து நாங்க அதிமுகவில் வந்து ஒரு அலங்கார பொம்மையா தான் பார்த்தோம். இந்த பணம் வந்து முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து இந்த ஆட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பங்கு இருக்குன்றது இவ்வளவு பெரிய ஸ்கேண்டல் நடக்க சொல்ல இடி வந்து அதுக்கு ஆதாரங்கள் கண்டுபிடிச்சிருக்கு. 6 மாசம் தான் இருக்கு ஆட்சி. இதுக்குள்ள வந்து இடி உள்ள வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணைகள் எல்லாம் நடக்காத ஒரு காரியம், சும்மா கலந்து நடக்காத காரியமா நடக்குமான காரியமா இல்ல. ஒரு ஈடியை பொறுத்தவரையும் எந்த தவறு இருக்கதா எனக்கு தெரியல. திமுக பயப்படுதுன்றீங்களா? வேற என்ன? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், உங்களுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகி, சட்டமன்ற உறுப்பினர், கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சருக்கான ஒரு மெட்டீரியலாகவே அவர் பார்க்கப்பட்டார் திரு செங்கோட்டையன். அப்படிப்பட்ட ஒரு நபரை கட்சியிலிருந்தே நீக்கியிருக்கீங்க. அதுக்கான நீக்கம் வந்து நீங்கள் சொல்லுது போல் வந்து சேரக்கூடிய நபர்களுக்கு சேர்ந்தது தானா, இல்லை உள்ளபடியே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இருக்கிறது பிடிக்கலையா? இல்லை, நீங்கள் சொன்னதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் அவர் மட்டும் இல்லை, அவரை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் தொண்டர்கள் தலைவர்கள்ன்ற பாகுபாடே கிடையாது. தொண்டர்கள் தான் இந்த கட்சியை வழி நடத்த முடியும். அதனால் யார் வேணால் எந்த இடத்துக்கு வேணால் வரலாம். எப்போவுமே எல்லாருக்குமே சம உரிமை, சம வாய்ப்பு தருவோம். இவருக்கு தொடர்ந்து அந்த வாய்ப்புகள் கிடைச்சதுனால அவர் வெளியே பேசுபொருளாக இருந்தார் ஒழிய, அதனால் இவர் மட்டுமே 72 கட்சியில் சேர்ந்தார், வேற யாருமே சேரல, இவர் தான் எல்லாரோடைய சீனியர்னா இவரை மாதிரி 1000 பேர் 1,00,000 பேர் இருக்காங்க. பட் மோஸ்ட் சீனியர்ல சார், மோஸ்ட் சீனியர். இப்போ நான் கூட 72 கட்சியில் வந்து பொறுப்பில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கேன். அதனால நான் ஊடகங்களில் வெளிப்பட்டதுனால தான் நான் தெரிகிறேன். என்ன மாதிரி 1000 பேர் 1,00,000 பேர் உடைச்சிட்டு இருக்காங்கல்ல. இந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி. இந்த பலனை எதிர்பார்த்து இந்த கட்சிக்கு யாரும் வரல. ஒரு சிலர் வந்து பலனை வந்து அவங்களுடைய திறமையினால பெற்றிருப்பாங்களே ஒழிய, அதனால வந்து அத்தனை பேருக்கும் இந்த கட்சியில வந்து பதவி கிடைச்சிரும், வாய்ப்பு கிடைச்சிரும். கம்பேரிட்டிவ்லி வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சீனியரா இல்ல செங்கோட்டையன் அவர்கள் சீனியரா கட்சியில? இல்ல, எல்லாம் சமகாலத்தில் இருந்தாங்க. இவர் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு. அதனால அவர் சீனியரா அமைச்சர் ஆனதுனால அவர் பார்க்கப்படுறாரு. இப்போ நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இவரை விட சீனியர் பொன்னையன். தமிழ் மகன் ஹுசேன் வந்து இதுவரைக்கும் எந்த அமைச்சராகவும் இல்லை, ஆனால் அவர் எல்லாரை விட சீனியர். அதனால இது வந்து ஒரு பெரிய கட்சியில நிறைய பேர் இருக்கிற கட்சியில ஒரு சிலர் பதவிக்கு வராங்க, அதை அவங்க தகுதி திட்டம் பண்ணி தக்க வச்சுக்கிறாங்க. அதனால மற்றவங்க வாய்ப்பை பறிச்சிடுறாங்கன்றதுனால இவங்க மட்டுமே கட்சியில நிர்வாகி, மற்றவங்க எல்லாம் இல்லைன்னு இல்லை. மற்றவங்களும் இன்னைக்கு பதவி இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கட்சிக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை பத்தி குறிப்பா அந்த நான் எல்லாரும் ஒன்னா சேர்க்கறதுக்காக நான் கெடு விதிக்கிறேன், நாள் விதிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அது வந்து கட்சியினுடைய ஒற்றுமைக்கான குரலா பார்க்கப்பட்ட அவர் வந்து வேற யாருக்கிட்டயோ ஒரு பி டீம் ஆயிட்டாரு. இந்த கட்சியில வந்து அதிமுகவினுடைய எழுச்சியை தடுக்கிறதுக்காக திமுகவினுடைய சூழ்ச்சிக்கு இரையாயிட்டாருன்றதா உண்மை. ஏன்னா அவர் ஒற்றுமைப்படுத்தணும்னா எப்ப படுத்திருக்கணும்? கட்சியில பிரச்சனை வந்தப்ப படுத்திருக்கணும். அன்னைக்கு ஏன் இவர் வந்து அந்த குரலை எழுப்பல? இன்னைக்கு அவங்கள நீக்கினாங்க.
என்னைக்கு நீக்கினாங்க? அன்னைக்கு பொதுக்குழுவில் இவர் உட்கார்ந்துருந்தார்ல, இவரும் தலைமையில் இருந்த நிர்வாகிகள்ல ஒருத்தராக இருந்து இவரும் அந்த தீர்மானத்தை ஆதரிச்சார்ல. அன்னைக்கு யாராவது இவரை பிடிச்சிக்கிட்டாங்களா ஒற்றுமைப்படுத்தாதீங்கன்ட்டு? ஒரு குரல் எழுப்புறதுக்கு கூட இல்லாம தானே இருந்தாரு. அன்னைக்கு பொதுக்குழுவில் பன்னீர்செல்வத்தையும் கேசிடி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் 4 பேரை நீக்கி பொதுக்குழு தானே தீர்மானம் போட்டது. அந்த பொதுக்குழுல செங்கோட்டை என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அந்த நேரத்தில் சாப்பிட போயிட்டாரா? தெரியாதா இவருக்கு? இன்னைக்கு வந்து ஒற்றுமையை பத்தி பேசுறோம், அன்னைக்கு பேசியிருக்கணும்ல. அதுக்கு முன்னால பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து நிறைவேற்றின தீர்மானத்தை சசிகலாவை நீக்கி பொதுக்குழு தானே தீர்மானம் எடுத்தது. இல்ல இப்ப இன்னைக்கு இல்ல அந்த தீர்மானம் எடுக்க சொல்ல செங்கோட்டையன் கூட தானே இருந்தாரு. இல்ல அதுதான் கேட்கறேன். இப்ப இன்னைக்கு இது பேர் பேசுறாருன்னா நீங்க உடனே வந்து அவர் திமுக பி டீம் சொல்றேன். எப்படி திமுக பி டீம் இல்ல, அண்ணா திமுகவில் பொதுச் செயலாளர் தேர்தலை நோக்கி கட்சியை கொண்டு போறாரு. அவர் தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி பயணம் செய்யறாரு. அந்த பயணத்தை நான் ஒருங்கிணைக்க மாட்டேன், கட்சி வேலையை செய்ய மாட்டேன்னு சொன்னது அவர் தான். முதல்ல அந்த 10 நாள் கெடு வச்சார். அப்போ அவர் வந்து பொதுக்குழு எடுத்த முடிவை பொதுச் செயலாளர் வந்து மீறணும்னு சொல்லி அதை வந்து பொது வழியில பேசுறாரு. பொதுக்குழு வந்து அவங்கள நீக்கினது பொதுக்குழு. அப்போ அது சட்டப்படி அந்த நீதிமன்றங்கள்ல போய் அந்த பொதுக்குழு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பன்னீர்செல்வம் அதிமுகவினுடைய சின்னத்தையோ பெயரையோ வேட்டியை கூட அந்த கலர்ல கட்ட முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்காரு. இப்ப இது எல்லாமே சட்டப்பூர்வமா செஞ்ச ஒண்ணு, எல்லாரும் அவர் உள்பட எல்லாம் சேர்ந்து செஞ்ச ஒண்ணு. இப்படி எல்லாத்தையும் ஒன்னா கூட இருந்து செஞ்சுட்டு இன்னைக்கு தனக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்றதுக்காக அந்த தீர்மானங்களை மீறி அவர் செய்யறன்னா அதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு. அவருடைய கருத்தை வந்து இந்த கட்சியில வந்து சொல்றது அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா சொல்ற இடம் பொதுக்குழுவோ செயற்குழுவோ இருந்திருந்தா அது பிரச்சனை இல்லை. அவர் பொது வெளியில வந்து பொதுச் செயலாளருக்கு ஆர்டர் போடுறாருன்னா பொதுச் செயலாளர் பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தை தான் செயல்படுத்துறாரு. இவர் அந்த தீர்மானத்தை வந்து பொதுச் செயலாளர் ஏற்கக்கூடாதுன்னு சொன்னாருன்னா அவர் எப்படி கட்சிக்கு கட்டுப்பட்டு அடக்கிறாருன்னு பொருள்படும். இல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகாக திரு செங்கோட்டையனுடைய பேரும் முதலமைச்சர் லிஸ்ட்ல இருந்துச்சுங்களா? இல்லைங்க, நீங்க நான் சிலதெல்லாம் பேச வேணாம் நினைக்கிறேன். அவரு இல்ல கூவத்தூர் இல்ல, நீங்க செங்கோட்டையன் வந்து புரட்சி தலைவர் அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் அமைச்சரா இருந்தாரா? அமைச்சரவையில் இருந்தாரா? இல்ல. பின்ன நீங்க அவர் அமைச்சரவே இல்லாத ஒருத்தர் இப்ப தினகரன் கூட தான் சொல்றாரு எங்க சித்தி என்ன ஆக்கியிருப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி ஆக்கிட்டாங்கன்றாரு. அமைச்சரா இருந்தவர் தானே செங்கோட்டையன். அமைச்சரா புரட்சி தலைவி அம்மா இருந்த வரைக்கும் அமைச்சரா இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு அமைச்சராக்குனாரு. அதுக்கு முன்னால கட்சியில இருந்து மாவட்ட செயலாளர் உள்பட எல்லா பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு மாவட்ட செயலாளர் ஆக்குனாரு. செங்கோட்டையனுக்கு வந்து எந்த பதவியும் இல்லாம தான் இருந்தாரு. அப்ப இந்த முதலமைச்சருடைய வேட்பாளர் பட்டியலில் நான் இருந்தேன்னு சொல்றது எல்லாமே பொய்ங்களா? அது வந்து யாராவது விருப்பம் இருக்குங்க, அவருக்கு அவங்க சசிகலா சொல்லியிருக்கலாம், இல்லை வேற யாராவது ஆலோசனை பண்ணிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக தான் அவர் கூவத்துள்ள கலந்துட்டார். அவருடைய அவர் வந்து இது பொதுச் செயலாளர் ஆயிடுவாரு, இல்லை பொருளாளர் ஆயிடுவாரு, இல்லை வந்து முதலமைச்சர் ஆயிடுவாருன்றதெல்லாம் அவருடைய விருப்பமா இருக்கலாம். அவருக்கு புரட்சி தலைவி அம்மா அவரை வந்து அமைச்சராக்க கூட விரும்பலன்றத, அமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லைன்றத அவரை நீக்கி வச்சாங்க. ஏன் என்ன குவாலிஃபிகேஷன் இல்லை அவர்கிட்ட நீங்க பாக்குறீங்க? கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கல, அல்லது அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள் சரியா இல்லை. இன்னும் சொல்ல போனா அவருடைய கேரியர் வந்து அமைச்சராகிறதுக்கு உரிய தகுதி இல்லாத நிலையில இருந்தாருன்னு அம்மா நினைச்சாங்க. அதனால அமைச்சர் பதவியில தூக்குனாங்க. முதல் முறையா சட்டமன்றெல்லாம் அமைச்சராக்கணுங்க அம்மையா ஜெயலலிதா. இல்லையே, புரட்சி தலைவி அம்மா இல்ல அவரை வந்து அமைச்சராக்குனாங்க. புரட்சி தலைவர் காலத்துல அமைச்சரா இருந்தார், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016 ஆட்சி அமைச்ச போது அவர் அமைச்சராக்குனாங்களா? அதுக்கு முன்னால 2011 அமைச்சரவையில் அவரை பாதியில நீக்கிட்டாங்கல்ல. அதுக்கு பிறகு அவரை வந்து மாவட்ட செயலாளராகவோ இல்லை எந்த பதவியிலும் அம்மா நியமிக்கல. பொதுச் செயலாளராக வந்து அம்மா இருந்த வரைக்கும்
அவர் வந்து அந்த வாய்ப்பு எதையும் பெறல, அமைச்சரவையிலும் இடம் பெறல. அவர் ஒதுக்கப்பட்டவராக, விலக்கப்பட்டவராக, தடுக்கப்பட்டவராக அதிமுகவில் ஒரு எம்எல்ஏவா இருந்தார ஒழிய அவருக்குரிய முக்கியத்துவம் எதுவோ நீங்க இப்போ இந்த சொல்றீங்களா சீனியாரிட்டி, அவர் தலைவர், இதெல்லாம் வந்து அம்மாவுக்கு தெரியாதா? அதனால அம்மா செய்யல. ஆனா அதை செஞ்சது எடப்பாடி பழனிசாமி. அதனுடைய விளைவை இப்ப சந்திக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான முடிவுகள் தான் அதிமுக இப்ப ஆட்சி வராம போனதுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு ஒரு இல்ல, அதுதாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. அந்தியூர்ல இவர் மாவட்ட செயலாளர், இவர்கிட்ட 3 தொகுதி கொடுக்குறாங்க. அந்த தொகுதியில அந்தியூர் தொடர்ந்து அதிமுக கோட்டை, இது வரைக்கும் அதிமுக அங்க தோத்ததே இல்லை. அங்க தோத்தது அப்ப இவர் தானே மாவட்ட செயலாளர். இவர் சொன்ன வழியில தான் தேர்தல் பணி செஞ்சோம். அந்த 3 தொகுதியில ஒரு நீ வந்து அதிமுக கோட்டையை, கொங்கு மண்டலம் பொதுவாக அதிமுக வெற்றி பெற்று வருது. ஆனா ஈரோட்டில் வந்து இவர் பொறுப்புல இருக்கிற தொகுதி தோக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? இவர் தான் காரணமா? ஆமா, நிச்சயமா அவர் மாவட்ட செயலாளர் அதை சரியா செய்யலன்னு தான் அர்த்தம். பிஜேபி கூட கூட்டி வச்சது காரணம் கிடையாதா? எங்க பிஜேபி கூட்டு வச்சு அப்ப கொங்கு மண்டலம் முழுக்க தோத்து இருக்கணும்ல. நீங்க அந்த ஏரியா முழுக்க ஜெயிக்க சொல்ல இந்த ஒரு தொகுதி மட்டும் அதிமுக தொடர்ந்து ஜெயிச்ச தொகுதி தோக்குதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? இல்ல, செங்கோட்டையன் நீங்க இத கூட வேண்டாம். அணுகுமுறைகளை வந்து செங்கோட்டையன் ஒரு வந்து ஒயிட் காலர் அரசியல்வாதி. அவருக்கு பதவி இருக்கணும். அவரை வந்து இன்னும் சொல்ல போனா அவர் அமைச்சரா இருந்தப்போ கூட கட்சிக்காரனுடைய ரோட்ல வந்து அம்மா வர சொல்லு வந்து நிப்பாரே தவிர அவரை சந்திக்கணும்னா ஹோட்டல்ல தான் போய் சந்திக்கணும். 24 மணி நேரம் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் ஃபைல் பாக்குறத ஹோட்டல்ல பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் வந்து நாங்க அதிமுகவில் வந்து ஒரு அலங்கார பொம்மையா தான் பார்த்தோம். ஏன் வச்சுட்டு இருந்தீங்க? வச்சிட்டு இல்ல, அவருக்கு வந்து நீங்க சொன்னீங்கல்ல, அவர் வந்து சீனியர், அவரை தொடர்ந்து ஜெயிச்சு வந்தாரு என்றதுனால அந்த தொகுதியில அவர் ஜெயிச்சாரு. அங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. கட்சியுடைய சீனியருக்கு ஒரு மரியாதை கொடுத்துதான் அவர் மறுபடியும் அம்மாவால் நீக்கப்பட்டவரை எடப்பாடியார் சேர்த்தாரு. ஆனா நான் கேட்கறது, ஒரு கட்சின்றது அதிமுக மற்ற கட்சி வேணா எப்படி வேணா இருக்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலையும் சரி, புரட்சி தலைவர் எடப்பாடியார் காலத்திலையும் சரி ஒரு கோப்பான இயக்கமா இயங்கிட்டு இருக்கு. இந்த கட்சியினுடைய முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கு முன்னால் விமர்சிக்கலாம். அந்த முடிவுகள் எடுத்த பிறகு அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது, கட்சியினுடைய பொதுக்குழு எடுத்த முடிவுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க நீக்கப்படுவார்கள். அதுதான் இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு நீக்கப்பட்டிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களை இயக்குவது உங்களுடைய ஐயம் வந்து திமுகவா பாஜகவா? எங்களுடைய ஐயம் முழுக்க முழுக்க திமுக. பாஜக வந்து யாராவது ஒரு சில குருசாமி அவருக்கு வழிகாட்டி இருக்கலாமே தவிர, ஒரு சில குருசாமிகள் எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் ஆகிறத தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மரியாதை இல்லை போகும். பிஜேபியில் அவங்க செல்வாக்கு, பிஜேபியில் இன்னைக்கு அவங்க போட்ட திட்டங்கள்லாம், அவங்க உருவாக்கின பன்னீர்செல்வம் இன்னைக்கு காணாமல் போயிட்டாரு, வேஷ்டி கட்ட முடியாத நிலையில போயிட்டாரு. அதனால இன்னொரு ஆளை பிடிக்கலாம்னு செங்கோட்டையனை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அது தேவையில்லை. அப்படிப்பட்டவர்களை ஏமாந்து இவர் போய் இன்னைக்கு வந்து செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா இவர் வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தோட தொடங்கின உடனே, திமுக ஆட்சி வந்த உடனே இவர் ஸ்டாலின் ஆட்சியை பாராட்டி பேசினாரு. இதே செங்கோட்டையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக ஆட்சியை பாராட்டி பேசியிருக்காரு. எப்படி பன்னீர்செல்வம் திமுகவினுடைய ஏஜென்டா இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரோ, அது போல இவங்க வந்து செங்கோட்டையனும் திமுக, நீங்க வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட பாத்தீங்கன்னா இவர் சபாநாயகர் வழியில போறாருன்னா, எப்படி எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு வழியில போறாங்கன்னா இவருக்கு வந்து தனி சலுகை கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்களுடைய கண்ணசைவு இல்லாம தருவாங்களா? அதனால இவர் முழுக்க முழுக்க திமுகவினுடைய சூழ்ச்சி தான். இன்னைக்கு பன்னீர்செல்வத்திலிருந்து தினகரன் வரைக்கும் எல்லாம் இவங்க ஒன்றும் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியை வந்து சொன்னா தமிழ்நாட்டில் எடுபடுன்றதுக்காக சொல்றாங்களே தவிர, இவங்க பாரதிய ஜனதா என்ற கட்சின்ற போர்வையில் திமுகவினுடைய வேலை. திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் ஒரு மிக வலிமையான கட்சியாக, மக்களுடைய செல்வாக்குமிக்க கட்சியாக, மக்களை சந்திக்கின்ற கட்சியாக, மக்களோடு இணக்கமாக இயங்குகின்ற கட்சியாக இருக்கிறதுனால திமுக அதை பலகீனப்படுத்துறதுக்கு பல ஆயுதங்களை அவங்க எடுத்து பயன்படுத்துறாங்க. அதுல ஒரு சில ஆயுதம் அதிமுகவிலிருந்து ஒரு சிலருடைய கழக குரலை உருவாக்கணும்னு நினைக்காங்க. இன்னொன்னு, திமுகவை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும், இந்த பன்னீர்செல்வம் 3 முறை போய் பார்த்தாரு, 4 முறை போய் ரோட்ல போக சொல்ல பார்த்தாரு, வீட்டில் போய் பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாரு. ஆனாலும் அவர் வெளியே வந்து என்ன சொன்னாரு, தேர்தலில் என்ன வேணா நடக்கும்,
நிரந்தர நண்பன் இல்லை, எதிரி இல்லை, அரசு இல்லை, எது வேணா தேர்தல் நேரத்தில் நடக்கும்னு சொன்னார். அதுக்கு பிறகு என்ன சொன்னார், திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இப்படி அவர் அவருடைய நிலைப்பாட்டை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் திமுக அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்னு எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, நீங்க திமுகவுக்கு வராதிங்க, எங்க கூட்டணியில இப்போதைக்கு வராதிங்க, நீங்க அதிமுகவில் இருந்துட்டு குழப்பம் பண்ணுங்க, அந்த கூட்டணியை அமைய விடாம தடுங்க. அதுக்காக அவங்க கொடுத்த அசைன்மெண்ட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து ஒன்றும் இல்லை, இதை ஏன் இது எவ்வளவு நாளா சொன்னாங்க, 10 நாள் டைம் கொடுத்தாரு, என்னென்னோ பண்ணாங்கல்ல, ஏன் நேத்து அந்த நாளை தேர்ந்தெடுத்தாங்க? இன்னும் தேவர் பெருமகன் மேல இருக்கிற நம்பிக்கையோ அவர் மேல இருக்க பற்றோ இல்லை. அது அதிமுகவினுடைய தேவர் பெருமகனாருடைய அந்த புனிதமான இடத்துல போய் இவங்க அதிமுக அரசியல் அரங்கேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் செஞ்சாங்கன்னா, இன்னைக்கு KN நேரு மேல ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு. இன்னைக்கு 888 கோடி 180 அப்பாயின்மெண்ட்ல கொள்ளடிச்சிருக்காங்க. அதுல மட்டும் ஏறத்தாழ 2000க்கு மேல அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு கொள்ளடிச்சிருப்பாங்க? 180 அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ரவிச்சந்திரன் வீட்லயும் அவங்க KN நேருடைய துணை நிறுவனங்கள்ல அவங்க உறவினர்கள்ல கண்டுபிடிச்சு இவங்க மூலமா போனது மட்டும் 180. இல்ல நான் சொல்றது கேளுங்க. அப்படி இருக்க சொல்ல இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடி தந்திருக்கு. இந்த விமர்சனங்களை உருவாக்கி இருக்கு. இந்த விமர்சனங்கள்ல இருந்து திசை திருப்புறதுக்காக நேற்று ஊடகங்கள்ல இதை வச்சுட்டு பேசுறாங்க. ஒரு ஊடகங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ள ஊடகங்களா இருந்தா எதை வச்சு விவாதம் பண்ணிருக்கணும்? அதை பண்ணாம எதை வச்சு விவாதம் பண்ணாங்க? இந்த 3 பேர் இவங்க என்னவோ, ஒருத்தர் அமெரிக்க அதிபர், ஒருத்தர் ரஷ்ய அதிபர், ஒருத்தர் சீன அதிபர், 3 பேரும் சந்திச்சாங்க, ஒரே கார்ல போயிட்டாங்கன்னு உலக செய்தியா? இதை விவாதம் பண்ணாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு, ஸ்கேண்டலிங் நடந்திருக்கு. ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. 1.5 லட்சம் பேருடைய வாழ்க்கையை பறிபோயிருக்கு. இளைஞர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்வு என்ற பெயர்ல இவங்க நடத்திட்டு இவங்க பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய இதுவும் நடந்திருக்குன்றத ஆதாரங்களோட 235 பக்கம் என்னவோ எவிடன்ஸோட அவங்க புகார் தந்திருக்காங்க. யார் புகார் தந்தாலும் உடனடியா பதிவு செய்ய வேண்டிய போலீஸ் இதுவரைக்கும் அதை பத்தி நான் பிடிச்சிடுறேன், இதுவரைக்கும் அதனுடைய ரியாக்ஷன் என்னன்னு தெரியல. இப்ப முதலமைச்சரோ இல்ல சம்பந்தப்பட்ட போலீஸ் துறையை சார்ந்த அதிகாரிகளோ எதுக்கு எடுத்தாலும் கரூர்ல ஒரு சம்பவம் நடந்த உடனே ADGP ஒரு முறை, DGP ஒரு முறை, தலைமைச் செயலாளர் அடிஷனல் தலைமைச் செயலாளர் அமுதா ஒரு முறை, செந்தில் பாலாஜி ஒரு முறை, எல்லாருமே பேட்டி கொடுத்தீங்கல்ல. இப்ப இவ்வளவு பெரிய போலீஸ் துறையில இன்னைக்கு ஒரு பொறுப்பான சரியான DGP கிடையாது, ஒரு பொறுப்பு DGP தான் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நேரத்துல இதை பத்தி கருத்து சொல்றதுக்கு யாராவது வாய் தருதாங்களா? அதனால ஊடகங்கள் இதை எடுத்து கையாண்டக்கூடாது. அதுவும் சோசியல் மீடியாக்கள்லாம் இல்லைன்னா இந்த செய்தி வந்தே இருக்கு. உங்களை மாதிரி சோசியல் மீடியாக்கள் எடுத்ததுனாலதான் இந்த செய்தி கொஞ்சமாவது வெளியே போச்சு. KN நேருன்றது KN நேரு என்ற தனிப்பட்ட நபரோ தனிப்பட்ட அமைச்சரோ செஞ்ச ஊழல் இல்ல. இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய கொள்ளை ஊழல், அந்த பணம் இன்னைக்கு உலக அவாலா பணமா மாற்றப்பட்டு உலகத்தின் பல இடங்கள்ல அந்த பணம் போயிருக்கு. இந்த பணம் முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து இந்த ஆட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பங்கு இருக்கின்றது. இவ்வளவு பெரிய ஸ்கேண்டல் நடக்க சொல்ல ED அதுக்கு ஆதாரங்கள் கண்டுபிடிச்சிருக்கு. அப்படி இருக்க சொல்ல அதை பத்தி பேசாம செங்கோட்டையன் இது சரி, நான் இவ்வளவு தூரம் நீங்க கேக்குறீங்க, அதிமுக மேல அக்கறைன்னு கூட நான் எடுத்துக்கிறேன். இவங்க 3 பேர் சேர்ந்தாங்கன்ட்டு. இப்ப யார் யார் சேர்ந்தாங்க? தினகரன், செங்கோட்டையன், பன்னீர்செல்வம். இதுல இது என்னன்னா முக்குளத்தூர் சமுதாயத்தின் ஓட்டுகள் அவங்க அதிபதிகள் அதிபதின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க, நீங்க சொல்றீங்கன்றதெல்லாம் உங்க கேள்வியை தான் நான் சொல்றேன் தவிர தனிப்பட்ட முறையில உங்களுடைய கருத்தை நான் சொல்லல. நானுமே ஒரு சாதியா சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றீங்களா? நான் சொல்லல. இவங்க சேர்ந்ததுல செங்கோட்டையன் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் இல்ல. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க சேர்ந்ததன் மூலமா அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தின் வாக்கு அதிமுக இல்லன்னு
அல்லது அவங்க வந்து பலகீனப்பட்டாங்க, அவங்க பின்னால எல்லாம் எல்லாம் ஒரு நான் முடிச்சிடறேன். பக்கம் நான் முடிச்சிடறேங்க. சசிகலா ஒரு முக்குளத்தர் சமூகம், தினகரன் முக்குளத்தர் சமூகம், இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ் முக்குளத்தர் சமூகம். அப்ப இவங்க எல்லாம் இருக்கிறது ஏடிஎம்கே வெளியே போனதுனால அடிப்படையில ஏடிஎம்கே முக்குளத்தர் வாக்கு இல்ல அப்படின்னு தானே தெரிய வருது. சரி, ஆர்பி உதயகுமார் எந்த சமுதாயம்? இல்ல இவங்க திண்டுக்கல் சீனிவாசன் இந்த சமுதாயம், அவங்க முக்குளத்தர் சமூகம் இல்லன்னு சொல்லலாம். இல்லங்க, செல்லூர் ராஜ் இந்த சமுதாயம், டாக்டர் விஜயபாஸ்கர் இந்த சமுதாயம், நத்த விஸ்வநாதன் இந்த சமுதாயம். நான் சொன்ன லைனா இவராவது ஒருத்தர் 2 பேரு, அவங்க ஒரு 20-25 பேர் தென் மாவட்டங்கள்ல அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்த விஸ்வநாதன், அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசா. இன்னைக்கு அந்த தேவர் திருமகனாருடைய அந்த உருவத்திற்கு தங்க கவசத்தை நீதிமன்றத்திலிருந்து ஒப்படைச்சு அவருடைய பொறுப்புல தான் கொண்டு போய் அங்க வச்சிருக்காங்க. மறுபடியும் அவர் பொறுப்பா கொண்டு போய் பேங்க்ல வைக்கிற வரைக்கும் அவருடைய பொறுப்புல தானே அது கொடுக்கவே செஞ்சிருக்காங்க. அவர் வந்து முக்குளத்தூர் சமுதாயம் தானே. இவங்க அதாவது நிறைய பேரை சொல்லுவோம், அது வந்து விவாதத்துல நேரத்தை அதிகம் எடுத்துக்கும். இந்த மாதிரி இவங்க என்னவோ முக்குளத்தூர் சமுதாயம்னா, நான் கேட்கிறேன், இப்ப செங்கோட்டையும் போனதுனால அது என்ன கூடுதல் பலம் சேர்ந்துருச்சு அந்த சமுதாயத்தை? சரி, இவங்க இவ்வளவு சொல்றாங்கல்ல, இதே முக்குளத்தூர் சமுதாயத்தை சொல்லிதானே நீங்க வந்து ஏற்கனவே பன்னீர்செல்வம் அரசியல் நடத்திட்டு இருந்தாரு. அப்ப அவர் கூட இருந்தது யாரு? வைத்தியலிங்கம் எங்க போனாரு? வைத்தியலிங்கம் முக்குளத்தூர் தானே. அவர் ஏன் இங்க வரல? இவங்க கூட்டணிக்கு பயந்துகிட்டு தேவருக்கு அஞ்சலி செலுத்த கூட வரலையே. இல்ல இப்போ நீங்க ஒண்ணு இருங்க, நான் முடிச்சிடுறேன். நீங்க இல்ல இதை முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு உடனே பாதியில விட்டேன்னா நல்லா இருக்காது. அதை இன்னும் சொல்ல போனா, இவங்க வந்து காலையில் இவர் முதல் நாள் செங்கோட்டையும் போறாரு, அடுத்த நாள் காலையில வந்து மதுரையில போய் பன்னீர்செல்வம் போய் கூட்டிட்டு போறாரு. வழியில எங்கேயோ ஒரு தெருமுனையில காத்திருந்து தினகரன் வர வரைக்கும் காத்திருந்து தினகரன் 3 பேர் சேர்ந்து போறாங்க. ஏன் சசிகலா வரல? அப்போ தினகரன் என்ன சொல்றாரு, சசிகலா வந்துன்னு இருக்காங்க, அவங்க வந்தா வரட்டும், நம்ம போயிடலான்றாரு. ஒரு நாள் முன்ன போய் காத்திருந்த செங்கோட்டையும் சசிகலா வர்ற வரைக்கும் காத்திருக்க முடியலன்னா என்ன காரணம்? அவங்க தினகரன் தலைமை ஏத்துக்கிட்டாங்க. தினகரன் வந்து சசிகலா வந்தா அவங்க பேசு பொருள் ஆயிடுவாங்க, இவர் வந்து டம்மி ஆயிடுவாரு. அதனால இவர் என்ன பண்றாரு, நம்ம போலான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க போறாங்க. போய் முடிச்சிட்ட பிறகு தினகரன் அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. சசிகலா வராங்கன்னு சொன்ன உடனே இவர் ஓடிடுறாரு. இப்ப இந்த மூவேந்தர்களுக்கும் தலைமை தாங்கிறது யாரு? தலைமை தாங்கிறது கூட இல்லைங்க. 4 பேர் வந்து ஒன்னா இப்போ செங்கோட்டையை இவங்களை ஒருங்கிணைக்க முயற்சித்தாரு. இவ்வளவு நாள் ஒருங்கிணையாத பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் சசிகலாவை ஒருங்கிணைச்சாருன்னு இன்னைக்கு பேசு பொருளா சொல்றாங்கல்ல. செங்கோட்டையை 2 பேரை தான் ஒருங்கிணைச்சாரு. சசிகலாவை தினகரனை ஒருங்கிணைக்க முடியல. அவங்க சித்தி அவர் வந்து மானசீகமா ஆதரவு தராங்கன்னு அவங்க என்னவோ சன்னியாசியா இருக்கிற மாதிரி அங்கிருந்து ஆசீர்வாதம் பண்றாங்கன்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்காரு. அதனால முதல்ல அவங்க ஒற்றுமையா இருக்கட்டும், யார் தலைமைன்றது அவங்க முடிவு பண்ணட்டும். இவங்க வந்து இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் நீக்கப்பட்டதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அவர் அமமுக தினகரன் கட்சியில போய் சேர்ந்து நான் வந்துட்டேன்னு சொல்லி நாங்கெல்லாம் ஒன்னா ஆயிட்டோம்னா அப்ப அந்த கட்சியில சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு பிரஸ் மீட்ல கண்ணீர் சிந்துறாரு. ஏங்க, அவர் வந்து செஞ்ச துரோகத்துக்கு கண்ணீர் இல்லைங்க, கதறணுங்க. துரோகம் செஞ்சது இந்த கட்சி ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு அதிமுக தொண்டர்கள் அவங்க தன்னெழுச்சியா கிளந்தெழுந்து இந்த விடியல் திமுக ஆட்சி, இந்த பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலிருந்து அகற்றணும்னு போராடிட்டு இருக்கு. சொல்ல பொதுச் செயலாளர் போய் ஊரா தொகுதியா மக்களை சந்திக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் கூட்ட ஏற்பாடு செஞ்சு அவருடைய வரவேற்று மக்கள் கிட்ட வந்து கட்சியை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கான். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பணிக்கு ஒவ்வொரு பூத் லெவல் கமிட்டிகளை அமைச்சு தொண்டர்கள் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு தேர்தல் வந்தாலும் சந்திப்பதற்குரிய ஆயத்தத்தோட கட்சி புனரமைக்கப்பட்டு வருது. இந்த நேரத்தில் இதுல கழக குரல் எடுப்புறவர் வந்து இந்த கட்சியை வாழ வைக்கிறவரா? அவர் நோக்கம் 26ல வெற்றி பெறணும்னா எல்லாரும் வெற்றி பெறணும். அதுதாங்க. நீங்க அதுவே அபத்தமான குற்றச்சாட்டு, அம்பக்கான குற்றச்சாட்டு, இவர் பொய்யான குற்றச்சாட்டு. யாரை ஒருங்கிணைக்கணும்? போய் செந்தில் பாலாஜி ஒருங்கிணைக்க சொல்லுங்க. அவர் மாவட்டத்துல இருந்து அவர் கூட இருந்து நிழலா இருந்தவர் சிந்து ரவிச்சந்திரன்.
இவர் அமைச்சரா இருக்க சொல்ல அவர் தான் அமைச்சரா இருந்தாரு. இவர் ஏதாவதுன்னா அவரை இது பண்ணிட்டு இவர் கூடவே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தாரு. அவர் இந்த ஆட்சி போன உடனே திமுக காமிச்சாரு. அங்க இருக்க தொண்டர்கள் இதுவரைக்கும் இவர் வந்து அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில யாராவது ஒரு தலைவரை உருவாக்கி இருக்காரா? யாராவது ஒருத்தர் வாழ விட்டுருக்காரா? சிறுவள்ளூர் மனோகரன் இந்த கட்சியில நீண்ட காலமா ஒன்றிய செயலாளர் இருந்து உடைச்சவர், இவர் கூடவே இருந்தவர். அவரை திமுக அனுப்பினாரு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அங்க இருந்த பழைய நிர்வாகிகள் கே பழனியப்பன் முன்னாள் எம்பி, அப்புறம் இவர் முன்ன மாவட்ட செயலாளர், தலைவர் காலத்துல மாவட்ட செயலாளர் இருந்தவர், முன்னாள் எம்பி, அவரெல்லாம் திமுக அனுப்பி ஒரு வழி ஆக்கி வச்சிருந்தார். அதே மாதிரி பெருந்துறை பழைய எம்எல்ஏ பழனிசாமி. இப்ப எல்லாரும் இருங்க நான் முடிச்சிடறேன். இவங்க எல்லாமே வந்து இவரால் பாதிக்கப்பட்டு இவருக்கு வந்து சசிகலா குடும்பத்தோட இருந்த செல்வாக்கால் அவங்க பாதிக்கப்பட்டு எல்லாத்தையும் வந்து அரசியல்ல ஒரு சிலர் அமைதி ஆயிட்டாங்க, ஒரு சிலர் திமுக போனாங்க, இப்படி இருந்தாங்க. இப்ப எல்லாம் வந்து இன்னைக்கு சுயம்புவா இந்த கட்சியில இப்போ சமீபத்துல அதிமுகவுடைய கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் கோபி காளிதாசுடைய மகனுக்கு திருமணம், அது எடப்பாடியார் வந்து நடத்துறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். அப்ப பார்த்தா எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சியோட கட்சியை வழி நடத்துறாங்க. அதனால இன்னொன்னு கேட்க விரும்புறேன். இப்ப இதுல கேசி பழனிசாமி, புகழேந்தி இவங்களுடைய ரோல்ல நீங்க என்னவா இருக்குன்னு பாக்குறீங்க? ஏங்க புகழேந்தி ஒரு அதாவது வாயை வித்து பொழப்பு நடத்துறவர். புகழேந்திக்கும் தமிழ்நாடு அதிமுக என்ன சம்பந்தம்? சம்பந்தம் கிடையாது. அவர் வந்து கர்நாடக மாநில செயலாளராக இருந்தார். இவர் செயலாளர் ஆகிறதுக்கு முன்ன கர்நாடகாவில் 3 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. பெங்களூர் மாநகராட்சியில 8 கவுன்சிலர் இருந்தாங்க. அங்க KM சம்பங்கிராமையா, அதுக்கு பிறகு கிருஷ்ணராஜ், இப்படி வந்து அமைப்பாளர் செயலாளர்கள் இருந்து கட்சி வந்து பெரிய அளவில் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க மேல புகார் சொல்லி இவங்க சசிகலா குடும்பத்தில் இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி இவர் வந்து மாநில செயலாளர் ஆனாரு. கடைசியில இவரே ஒரு கவுன்சிலருக்கு நின்று 8 ஓட்டு வாங்கினாரு. 8 ஓட்டு வாங்கினார். அவர் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியில அதிமுகவுக்கு வேலை செஞ்சிருக்காரு? அவர் கர்நாடகாவில் இருந்தவருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை? இவர் ஏதோ அம்மா அங்க அந்த சிறைக்கு போகிற நேரத்துல இங்க போறவங்களுக்கெல்லாம் வந்து ரூம் பார்த்து கொடுக்கறது, அவங்களுக்கு புரோக்கர் வேலை செஞ்சு அவங்களுக்கு வந்தவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன்னு சொல்லி பொழப்பு நடத்தினவர். அதனால அறிமுகமானவர். இவர் என்னவோ பெரிய தலைவர் மாதிரி பன்னீர்செல்வத்துக்கு கூட சேர்ந்துக்கிட்டு, இன்னும் கேட்டா தினகரன் ஒரு 420ன்னா இவர் அதை விட 420. இன்னும் தேர்தல் ஆணையத்தில் அமமுக வந்து பதிவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணது, அது எல்லாம் பண்ணது, அந்த அப்படியே வீட்டில் கையெழுத்து போட்டது இவர் தானே. எல்லாத்தையும் போட்டு அங்கிருந்து தினகரன் வந்து விரட்டி விட்டாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து இங்க கண்ணீர் வச்சு கதறி அழுததுனால மறுபடியும் அதிமுகவில் சேர்த்து அவருக்கு வந்து செய்தி தொடர்பு பதவி கொடுத்தோம். இவரு அதை விட அவரை நீக்கினது யாரு? நாங்க கூட நீக்கலையே. பன்னீர்செல்வம் தானே கார்ல கூட்டு போய் நீக்கி கையெழுத்து போட்டு திருப்பி கார்ல கூட்டு வந்து அவர் விட்டாரு. நடந்ததா இல்லையா? அதனால அவர் இன்னைக்கு வந்து திமுக வந்து அவங்க வந்து மீடியா மாஃபியாக்களை வச்சுக்கிட்டு இது போல வந்து ஏஜென்ட்டுங்களை வச்சுக்கிட்டு அதிமுகவை பலகீனப்படுத்துறதுக்கு அவங்கள பயன்படுத்துறாங்களே தவிர இவங்க யாரும் அதிமுகவுக்கு தலைவர்கள் இல்லை. அவர் மீடியாவில் பேசுறவங்க எல்லாம் தலைவர்கள் நீங்க நினைச்சுக்கிறீங்க. நீங்க என்ன உங்களை சொல்ல மீடியாக்களை தான் சொல்றேன். இந்த நகராட்சி அந்த குடிநீர் வழங்கல் துறை மூலமா செய்யப்பட்ட அப்பாயின்மெண்ட் அது அண்ணா யூனிவர்சிட்டி தான் மேற்பார்வை பண்ணிருக்காங்க எக்ஸாம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவே முன்னாடி இப்படிதான் பண்ணாங்க, இல்லைங்க எங்களை மட்டும் ஏன் கேள்வி இல்லைங்க. அதாவது நீங்க சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு நிர்ணயம் உருவாக்கணும்னா டிஎன்பிஎஸ்சி தான் செய்யணும். ஆனா இவங்க வந்து உள்ளாட்சித்துறை சார்பா ஒரு தனியா தேர்வு நடத்துறாங்க. அத வந்து அண்ணா யூனிவர்சிட்டின்னு வழிகாட்டுதல்ல அவங்க ஏன்னா இவங்க எல்லாமே பொறியாளர்கள்ன்றதுனால அந்த பொறியாளர்கள் அண்ணா யூனிவர்சிட்டில தான் வராங்க. அதனால அவங்கள வச்சு இவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து 2 லட்சம் பேருக்கு மேல விண்ணப்பிக்கிறாங்க.
அந்த விண்ணப்பிச்சவங்களுக்கு தேர்தல் நடத்துறாங்க, பல சென்டர்கள் வச்சு தேர்வு நடத்துறாங்க. அதுல ஏறத்தாழ 1.25 லட்சம் பேர், என்னவோ அது சரியா எனக்கு கணக்கு நினைவில்லை, தேர்வுல கலந்துக்கிறாங்க. அது எதுலையுமே இல்லை. அது வரைக்கும் நாங்கள் எதையும் குறை சொல்லலை. அது சரியான நடைமுறையான்றது அது வேற. டிஎன்பிஎஸ்சி செய்யாமல் ஏன் இவங்க செஞ்சாங்கன்றது வேணா கேள்வி எழுப்பலாமே தவிர அவங்க தேர்வு நடத்துறது உண்மை. ஆனால் அந்த தேர்வை இவங்க அதுல இருந்து 1.25 லட்சம் பேர் எழுதுனதுல வெறும் ஒரு 250 2500 பேர் என்னவோ 350 பேர் தேர்வு பண்றாங்க. இந்த தேர்வு ஒரு கண் துடைப்புக்காக வச்சுட்டு இவங்க பணத்தை வாங்கிட்டு அதுல மார்க் போட்டு அந்த தேர்வு ரிசல்ட் அறிவிச்சாங்கல்ல, அதுல இவங்க மால் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்கன்றதுதான் நாங்க சொல்லல, இடி கண்டுபிடிச்ச ஆதாரங்கள் சொல்லுது. இடி பிஜேபி கைப்பாவையா செயல்படுது, திமுகவை பழிவாங்குவதற்காக தான் பயன்படுதுன்றதுதான் திமுகவினுடைய குற்றச்சாட்டு. இடி திமுகவை நான் அதை ஏத்துக்காது என்னுடைய இது இல்லை. நான் கேட்கிறேன், அப்போ தமிழ்நாடு காவல்துறை இது திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா? ஆமா, தமிழ்நாட்டின் காவல்துறை திமுக கட்டுப்பாடு. அப்போ தமிழ்நாடு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இவங்க சொல்ற வீட்டுல எல்லாம் ரைடு பண்ணுது, அது இவங்க கேஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ணுது, எல்லாமே இவங்க சொல்லிதான் செய்தாங்க. சுதந்திரமா இந்த நாட்டுல எந்த அமைப்பும் இயங்கலன்னு சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன், இல்லைங்க, நீங்க ஒரு முதலமைச்சர் அரசு அமைப்பு சட்டப்படி பதவி பிரமாணம் செஞ்ச ஒருத்தர் இந்த நாட்டுல ஒரு கான்ஸ்டிடியூஷன் படி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தவறானது, அது வேற சட்டப்படி இயங்கல, அது போலியானதுன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாருன்னா அப்ப இவர் தலைமையில இயங்குற அமைப்புகள் அதே நிலைமை தானே? பண்ண முடியும். காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கு. கேட்கணும்னா சட்டத்துக்கு புறம்பா இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக, அரசியல் சட்டங்களுக்கு மாறாக, இன்னும் சொல்ல போனா கிரிமினல் சட்டத்துக்கு மாறாக அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது சட்டப்படி தவறு. அதுக்குதான் நீதிமன்றங்கள் இருக்கு. இவங்க ஒரு புகார் வந்ததுன்னா அந்த புகாரை இடி விசாரிக்குதா இல்ல ஆன்டி கரப்ஷன் விசாரிக்குதான்ற விஜிலன்ஸ் துறை விசாரிக்குதான்ற பிரச்சனை இல்லை. எது விசாரிச்சாலும் தீர்ப்பளிக்கிறது நீதிமன்றம். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இவங்க சரியா விசாரிக்கிறாங்களா சரியா விசாரிக்கலையா, இது உண்மையான வழக்கா இல்ல பொய்யான வழக்கான்றது அங்கதானே சொல்ல போறாங்க. அவங்க என்ன தண்டனை கொடுங்க நான் சொன்னாங்க, வழக்க பதிவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பதிவு பண்ணா கூட விசாரிக்கிறது தமிழ்நாடு காவல்துறை தானே. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வழக்கு பதிவு பண்ணணும். ஆமா, அவங்க முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல தானே இருக்காங்க. கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அப்ப இவங்க முதல்லயே சொல்லிடுறாங்களா, நான் எங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற துறை நான் என்னுடைய விருப்பத்துலதான் வரும், எங்க மேல குறை சொல்லாதுன்னு சொல்ல போறாங்களா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன கேட்கறேன்னா, எப்படியும் KN நேருடைய வழக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சு 6 மாசம் தான் இருக்கு ஆச்சு. இதுக்குள்ள இடி உள்ள வழக்கு பதிவு செய்து விசாரணை எல்லாம் நடக்காத ஒரு காரியம், சும்மா கலந்து நடக்காத காரியமா நடக்குமான காரியமா இல்ல. ஒரு ஈடியை பொறுத்தவரையும் எந்த தவறு இருக்கதா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஒரு நிறுவனம், அவங்க ஒரு விசாரணைக்கு போறாங்க. அந்த விசாரணை வேற வழக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். அதை பத்தி பேசினா மறுபடியும் 4 நேரம் எடுத்துக்கோ. நம்ம இந்த எபிசோட்ல அது வேண்டாம். அவங்க விசாரணைக்கு போறாங்க. இப்போ சாதாரணமா தமிழ்நாடு போலீஸே நான் பேசுறேன், ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற போலீஸை பத்தி. இப்போ அரும்பாக்கத்துல ஒரு அஃபென்ஸ் நடக்குது, ஒரு குற்றம் நடக்குதுன்னு போய் ரைடு பண்றாங்க. அவங்க விசாரணைக்கு போறாங்க. விசாரணைக்கு போனவுடனே ஒருத்தர் அங்க பார்க்க சொல்ல, இந்த அரும்பாக்கத்துல மட்டும் இல்ல, இதை விட பெரிய குற்றம் அண்ணனூர்ல நடந்திருக்கு, இல்ல அரியலூர்ல நடந்திருக்குன்னு ஒரு ஆதாரம் கிடைக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு பிரதாப் ஒரு சிறந்த வழக்கறிஞர், நீங்க உடனே என்ன போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி இங்க இந்த அக்யூஸ்ட் சொல்றான், இவனுடைய ஸ்டேட்மெண்ட்ல விசாரணையில இது தெரியுது, இல்லை இங்க கிடைச்ச ஆதாரங்கள்ல அது இந்த குற்றம் நடந்ததுக்கு இவன் தான் காரணம்னு தெரியுது, அதனால இது என்னன்னு அங்கே ஏதாவது கேஸ் வச்சிருக்கீங்களா, அப்படி இல்லைன்னா அந்த கேஸ் இவன் சொல்றான், கேஸ் எடுத்து விசாரணை பண்ணுங்க, அந்த அமைப்புக்கு அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா? அதுதானே இப்போ இடி செஞ்சிருக்காங்க. நீங்க ஏன் பதறீங்க? நான் விசாரணை பண்ணன்னு கூட கேட்கலையே. அவங்க சிபிஐ விசாரணை கேட்டு மனு கொடுக்கலையே.
அவங்க வந்து தமிழ்நாடு போலீஸ் தானே விசாரிக்க சொல்றாங்க, அதுக்குள்ளேயே ஏன் பதறீங்கன்ற? நீங்க நீங்க திமுக பயப்படுதுன்றீங்களா? வேற என்ன அவரை, அதாவது நீங்க அவங்க பயத்து, அதாவது சென்னை மாநகராட்சியில இந்த துப்புரவு பணியாளர்கள் எவ்வளவு நாள் போராட்டம் நடத்துறாங்க, இன்னும் போராடிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் ரோட்ல கிடந்தாங்க, சோறு தண்ணி இல்லாம, ஒரு கழிப்பிடம் போக கூட வசதி இல்லாம அந்த பெண்களும் ஆண்களும் இந்த நாட்டுக்காக தன்னுடைய இதுவெல்லாம் இழந்து ராத்திரியும் பகலும் கொரோனா காலத்திலிருந்து உடைச்ச அந்த தொழிலாளிகள் அவ்வளோ இருந்தாங்க. அந்த துறையினுடைய அமைச்சர் யாரு? துறையினுடைய அமைச்சர் KN நேரு. ஒரு நாள் அது வந்து பார்த்தாரா? ஒரு அறிக்கை விட்டாரா? நீங்க நான் கேட்கறது வரல. அந்த வழக்கு அவ்வளவு தூரம் அவங்க கொடுமைப்படுத்தி வண்டியில ஏற்றி கதற சொல்ல கூட அந்த துறையினுக்கு பாதுகாக்க வேண்டிய அந்த துறையினுடைய அமைச்சர் அதை பத்தி கவலைப்படலை. ஆனா இவருக்கு ஒரு அறிக்கை வந்ததுன்னா அது பத்திரிகையில வர்றதுக்கு முன்ன பதில் வந்தது எப்படி வந்தது? அப்போ அது பதட்டம் இல்லையா? ஒரு பதட்டம் தானே, அந்த பயம் தானே. அப்புறம் என்ன சொல்றாரு? சட்டப்படி சந்திப்பேன்னு சொன்னாரு. இடி அதானே சொன்னாங்க, சட்டப்படி வழக்கு பதிவு பண்ணிக்கன்னு சொன்னாங்க. நீங்க சட்டத்துக்கு புறம்பா எங்க கிட்ட ஒப்படைங்க நான் கேட்டாங்க, இல்ல கைது பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்களா? வழக்க பதிவு பண்ணுங்க, விசாரிக்க போறது இவங்க தான். தமிழ்நாடு உளவு ஆன்டி கரப்ஷன் தான் விசாரிக்க போகுது. நீங்க விசாரிச்சு அதுல என்ன உண்மை தன்மையை நீதிமன்றத்தில் சொல்லுங்க. நாங்க கண்டுபிடிச்சது சரியா இல்ல நீங்க விசாரணை சரியான்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. இதுல போய் ஏன் பதட்டம்? சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.